ஓஹோ. ஆல்ரெடி தயா ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. ஓ. அது நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி. இந்த நேரத்துல தேவையில்லாத ஒரு செயலாக அது பார்க்கப்படுது. ஓகே. அது விமர்சனத்துக்குள்ளாகுமே தவிர அது செயல்பாட்டுக்கு வராது. ஏன்னா அவர்கள் மீதே பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க நடத்துற ஸ்கூலுக்கு வாடகை ஒழுங்கா கொடுக்கல, டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணாம மக்கள்கிட்ட வந்து நல்லது பண்றேன்னு அவங்க சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா லாரன்ஸை நம்புவ மக்கள். லாரன்ஸ் எப்படிப்பட்டவர்னு பழகியவர்களுக்கு தெரியும். சரி. எல்லார்கிட்டயும் ஒரு பிளாக் பேஜ் இருக்கும் சார். ஓ. கருப்பு பக்கங்கள் வெளிவராத வரைக்கும் எல்லாரும் நேர்மையார்கள். ராகவா லாரன்ஸ் அந்த தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அந்த அவருடைய உதவி அது தொடர்பாகவும் விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாங்களா சார்? அதுல ஏதாவது? அததான் சொல்ல வந்தேன் நான். சொல்லுங்க சொல்லுங்க. அததான் சொல்ல வந்தேன். என்னன்னா எல்லாருக்கும் வந்து இன்னொரு எதிர்மறை இன்னொரு பக்கம் இருக்கும் சார். அந்த பக்கங்களை தேடி தேடி கண்டுபிடிச்ச ஆதாரங்களை எடுத்தீங்கன்னா இங்க யாரும் நேர்மையாளர்கள் இல்ல. ஓ. இங்க சொல்ற எல்லாருமே அவர்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ஓ. இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்திருக்க விஜய் மீது குற்றம் இல்லையா, குற்றச்சாட்டு இல்லையா? அவர் நேர்மையாளரா, தூய சக்தியா? அவர் மாய சக்தின்னு பலமுறை நம்ம பேசியிருக்கோம். சரி. மறுபக்கம் அதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரு அரசியலுக்கு வரல, நிறைய பேருக்கு உதவி பண்றதுல ஒன்னும் உண்மைக்கு மாறான தகவல் எதுவும் இருக்காதுல? இல்ல சார், அவர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவர் பப்ளிசிட்டிக்காக நிறைய பண்ணுவாரு. அப்புறம் அந்த நடத்துகிற ட்ரஸ்ட் மீதே நிறைய பேருக்கு வந்து நம்பகத்தன்மை இல்ல. இன்னொன்னு சில நிறைய குளறுபடிகள்லாம் முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப சரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். சரி. ஏன்னா சமீபத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. யாரும் என்னுடைய ட்ரஸ்டுக்கு பணம் அனுப்பாதீங்க. சரி. ஏன்னா வழக்கமாக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் பணம் கொடுங்க, நான் உதவி செய்யறேன்பாங்க. ஆமா. இவர் அறிவிச்சார், எனக்கு யாரும் அனுப்பாதீங்க, என் உழைப்பிலேயே எனக்கு கிடைக்கிற வருமானத்திலேயே நான் உதவி செஞ்சுக்கிறேன். சரி. என் அறக்கட்டளைக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னார். அதற்கு என்ன காரணம்னா பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஓஹோ. இன்னும் நிறைய சிக்கல்கள் அது வந்து இருது. அதெல்லாம் இப்போது சரி செய்து விட்டதாக நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல அதோட உண்மைத்தன்மை. சரி. இன்றைக்கு அவர் பொதுவெளிக்கு வந்திருக்கிறார், அரசியலுக்கு வரும்போது அவருடைய அத்தனை விஷயங்கள் வெளிப்படையாக வருகிறதா அல்லது ஏதாவது மறைக்கிறாரா என்பது தெரியல. மறைக்கும் போது எத்தனை விஷயம் பூதாகரமா வெளியில வருது, வெளியில வந்தவர் தான் தெரியும் சார். இப்ப அவர் வந்து திருச்சி கிழக்குல நிக்கிறார்னா தான் நிறைய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். ஓகே. கோடங்க சார், நிறைவா ஒரு கேள்வி. இவரா ராகவா லாரன்ஸ் நீங்கள் கூறியது போல ஒரு தனிக்கட்சி தொடங்கினால் அவரால் இந்த விஜய் போல ஒரு வெற்றியை ஈட்ட முடியுமா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, ராகவா லாரன்ஸின் வெறும் இந்த உதவி செய்வது, தொண்டு புரிவது ஆகியவை மட்டுமே ஒரு அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு ஒரு போதுமான காரணமாக அது இருக்க இயலுமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? உதவியே செய்யாதவர்களே முதலமைச்சராக உட்கார்ந்திருக்காங்க. ₹1 செலவு பண்ணாதவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களே முதல்வர் ஆயிட்டார் சார். கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்காரு. ஏன் வரக்கூடாதா? என்ன வரலாம். ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்புறேன்னு ஒரு ஓட்டை போட்டுட்டு இன்றைக்கு ஏண்டா ஓட்டு போட்டோன்னு விரக்தியில இருக்காங்க, பதட்டத்துல இருக்காங்க. இனிமே சினிமாக்காரர்களை ஏற்கனவே ஒரு சந்தேகத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில லாரன்ஸ் வருவது மக்களால் ஏற்கப்படுவாரான்னு பெரிய கேள்விக்குறி இருக்கு, சந்தேகம் இருக்கிறது. அது திருச்சி கிழக்கு அழகா முடிவு செய்யணும். என்ன நடக்கும் அப்படின்றத வெளிப்படையாக அறிவிச்சாதான் தெரியும். இல்ல திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் அந்த முடிவை அறிவிப்பாங்கன்னு நினைக்கலாம், சொல்லலாமா? நம்ம திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள்கிட்ட நான் ரெகுலரா எந்த ஊடகத்துல பேசினாலும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு உங்களுக்கு நன்றி கூட சொல்லாம ரிசைன்மெண்ட் போன நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் யாரை நிறுத்தினாலும் நன்றி சொன்னார். அவர்களை தயவு செய்து தோற்கடிங்க. விஜய் நன்றி சொன்னார் சார். திருச்சி கிழக்கு போய் நன்றி சொன்னார். எப்ப சொன்னார் சார்? நன்றின்னு போய் அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அங்கேயும் போய் தன்னுடைய வெறுப்பு அரசியலை பரப்பினார். சரி. பத்திரிகையாளராக சொல்லுகிற அந்த திருச்சி கிழக்கு மக்கள் சொல்ற ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள், தயவு செய்து எதிர்கட்சியாக யாருக்காவது ஓட்டு போடுங்க. அப்பதான் இந்த ஆளுங்கட்சிக்கு தனக்கு மக்கள் திருவாக்காக கொடுத்தாலும் தவறாக செய்தால் மக்கள் எதிர்ப்பார்கள் ஒரு நோக்கம் தெரியும். ஓகே சார். அப்ப நிர்வாகம் சரியாக போகும். ஓகே சார். இந்த இடைத்தேர்தல்களில், இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல்கள், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 இடைத்தேர்தல்களில்
மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதிலிருந்து மக்களுடைய அந்த மனமாற்றம் மற்றும் இந்த மாற்றத்திற்காக புதிய தலைவர்கள் உருவாகுவது அனைத்துமே இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னர், அந்த 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னர் மாறும் என நீங்கள் கூறிய கருத்துக்களிலிருந்து தெரிய வருகிறது. நன்றி கோடங்கை அபிரகாம் சார்.